கிளம்பிச்சுமா அவன் வேலை அவனுக்கு வேலை நீ தமிழர் கணே கணேன்னு தான் சொன்னான் நாப்பிள்ள சொன்னா நீட மானம் கட்டவன் நினைச்சேன் நீ பொண்ணு என் தகுதி என்ன என் தகுதி என்ன அபச்சாரம் அடிச்சவனே தகுதி தராதோட பழகணுமா தகுதி இல்லாத இடத்துல தொகுதியில் நிக்க கூடாது அது மாதிரி இருந்தாலும் என்ன பார்த்தா மரியாதை இருக்கணும் மரியாதை கொடுத்தா மரியாதை மதிக்கலனா மதிய கூடாது இல்லையா அப்படிலாம் இருந்தாலும் சபையின் முன் வந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் என்ன பார்த்து குயிலோ மயிலோ என்னவோ அதே ஏய் அப்படி சொல்லு மச்சான் தம்பி முடியாப்பா இது விதமா ஆடைகளோ தம்பி மாட்டா எல்லாம் நல்லா காரே போதும் 7 வண்ண கொண்டது எப்படா காரே போதும் ஏய் அப்படிலாம் சொல்லாதடா நம்மள அப்படியே பழங்க மாமா 5 மணி காது போறாங்க 8 மணி பண்றாங்க கலரே தம்பி இந்த புத்திக்காரங்க எல்லாம் வச்சிருக்கானே சரிம்மா ஏன் பார்த்தா மரியாதை எடுத்துக்கணும் என்னுடைய பெயர் கோவிந்தா கோவிந்தா ஒரு புறம் ஆண் குரல் ஒரு புறம் பெண் குரல் கேளுடா கேன முடிச்சவனே ஏய் என்கிட்ட தான் பேசுறேன் நீ நான் பேசுறேன் மரியாதை இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டேன் you respect take respect please ஒரு புறம் ஆண் குரல் ஒரு புறம் பெண் குரல் என்ன காரணம் ஒரு பக்கம் ஆண் குரல் ஒரு பக்கம் பெண் குரல் ஒரு என்ன வரும் அது அவர் யாரு அவரு அவர் தான் நான் சாச்சாரி சாச்சாரி எம்பெருமா நானே எதற்காக வரணும் சொல்லுமா சொல்லிட்டா
சொல்லுமா ஏய், அப்படி இருந்தாலும் என்னுடைய அத்தியன் மகன் அர்ஜுனன் மாமன் மகன் மைத்துனன் எதற்கு போறார்? மகா தவத்தை நோக்கி போறார். அவரை மனஞ்சோதிப்பதற்காக நான் பெண்ணாக வந்திருக்கிறேன். நான் மட்டும் இருந்தாலும் இன்னும் உருவங்கள் வரும். அதை சத்தியமா சொல்றேன். நீங்க பார்த்தா தவத்துக்கே போறதில்ல. பின்னாடி வந்து சத்தியமாவா? சரி தங்கம், எப்படியா வாடி? கண்ணியார தட்டாரே எல்லாம் தோணுவே உனக்கு எல்லாம் மாமா பேசுறேன் மாமா ஏன் மாமா கவுந்துக்கிற வெக்கமத்துதா சரி காலைக்கு பேசிக்கலாம் எல்லாரும் போயிட்டோம் தாத்தா குட்டி என்ன பார்த்தா ஏண்டா மாமா வணக்கம் தான் சொல்றேன். யாரா சொல்லுமா? யாரையும் அந்த பேரு வேணுமா? பேரு தான் குட்டி இறங்க வைத்தா நல்லா பேர் வையா